தன்னுடைய தன்னம்பிக்கையால் அனைவரையும் தலைநிமிர வைக்கும் என் மனதிற்கினிய தனுசு ராசினர்களே எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட அல்டிமேட்டா இருக்க போகுது. ஏன்னா 1ஆ 2ஆ அப்படின்ற மாதிரி 7ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் சேர்ந்து உங்களை தான் பார்ப்பேன் அடம் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் தெரியுமா? இதை ஜோதிடத்தில் எப்படி சொல்லுவானா, சரி கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவோம் வாங்க முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம பலனுக்கு போகலாம். வேணாம் எங்களுக்கு பலன் தான் வேணும், முதல்ல டெக்னிக்கலாக நீங்கள் அப்புறம் பேசுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நல்லவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன். இதை வந்து 2 பலம் பொருந்திய கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதை தான் வந்து கிரக யுத்தம் என்று சொல்லப்படும். 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ யாருக்கு சரி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற பொறுப்பை யாரிடம் கொடுப்பார்கள்னா அவங்க என்ன இயக்கத்தை மேற்கொள்கிறார்கள் என்பது பொறுத்து கிடைக்கும். கரெக்டா? ஆனால் இந்த பக்கம் மிஸ்டர் குருவை சொல்லவே முடியாது. அவர் ரொம்ப நாளாக அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. 10ஆவதுக்கு சுக்கிரன் வந்து அங்கே தான் உட்காரவே நடம் பிடிச்சி வந்து உட்காந்துருக்கிறாரு. இந்த பக்கம் தேவகுரு, இந்த பக்கம் அசுரகுரு. இந்த 2 பேரும் சேர்ந்து அம்பு விட்டு புஷ்ஷா போகுமான்னு பார்த்தா சத்தியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு போகாது. 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்தை ஒரு சேர பார்வையிடுகிறார்கள் என்பது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பயங்கரமான மாதமாக இருக்க போகுது. எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம். இது வரைக்கும் தடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களை நோக்கி இந்தான்னு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுக்கிரன்னா லிக்விட் கேஷு, குருனா பெருநிதிக்கு இறைவன். அப்போ லிக்விட் கேஷும் கிடைக்க போகுது, வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் கிடைக்க போகுது. ஒரு ஃபோன் வாங்கலாமா, ஒரு பைக்கை வாங்கலாமா, ஒரு வீடை வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த எல்லா அமைப்பும் கிடைக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருந்த சனி தான் வக்ரம் ஆயிட்டாரே. ஏற்கனவே 4ஆம் இடத்துல உட்காந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வாய்க்காதாரரை கொடுத்தாரு, சுகஸ்தானத்தில் ஏதோ ஒரு டயர்ட்னஸை கொடுத்தாரு, இல்லை வாங்கணும்னு நினச்ச விஷயத்த வாங்க விடாமல் பண்ணது. உடைமை என்று சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அதே மாதிரி இந்த சொக்கா ட்ரெஸ் இதெல்லாம் 4ஆம் இடம். வித்தைஸ்தானம் 4ஆம் இடம். ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கிறது, உங்கள் அறிவை மேலோங்க வைக்கிறது, உங்களுடைய திறமையை காட்ட வைக்கிற இடமெல்லாம் இந்த 4ஆம் இடம் தான். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் இந்த 4ஆம் இடம் தான். நிறைய இருக்குது. அப்புறம் கடைசியில் ஜோதிட கிளாஸ் மாதிரி ஆகிடுது, நம்ம நார்மலாக வருவோம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி உட்காந்து ஒரு மாதிரி வந்து உங்களை ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தார். இப்போது 12ஆம் தேதியிலேருந்து அப்படி கொஞ்சம் வக்கரம் ஆகிட்டாரு. அது இந்த மாதம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வக்கரமாக இருப்பார். ஏன்னா விட்டுருங்கப்பா கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சனி வந்து ஒரு 139 நாள் உங்களை வந்து ஃப்ரீயாக விடுற இந்த நேரம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான மாதமாக இருக்க காத்திருக்கிறது. யாரெல்லாம் வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் சார்ந்து வேலைக்கு போக வேண்டிய இடத்துக்குலாம் அத்தனை பேருக்கும் இந்த அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடக்க போகிறாங்க. நிறைய இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்தில் ராகு வலுத்த தன்மையோடு இருக்கிறார். அதுவும் குருவின் பார்வை பெற்ற ராகு. சூப்பராக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 3ஆம் இடம் தாங்க ஒரு மனுஷனுக்கு தேவை. முயற்சி ஸ்தானம், கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லுவாங்க அது வந்து ஜோதிடத்தில். அப்போ இந்த தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் வந்து ராகு உட்காந்துருக்கும் போது சொல்லவா வேணும். ராகுனாலே பிரம்மாண்டம். அப்போ பிரம்மாண்டமான பிளானிங் போடுவீங்க, பிரம்மாண்டமாக திட்டமிடுவீங்க. அதற்கெல்லாம் ஆமேன் அப்படின்ற மாதிரி மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அருள்பாவனை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. மற்ற கிரகம் இந்த பக்கம் சுக்கிரன், இந்த பக்கம் சூரியன். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம். இன்னொன்று ஒரு சின்ன அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 தேதிக்கு கொஞ்சம் 8ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு நம்ம 7ஆம் வீட்டு அதிபதி. ஒரு அந்த மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறார் புதன். 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார். அப்போ சில பேருக்கு, ரொம்ப சில பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 8ஆம் இடம்ன்றதே கொஞ்சம் 7க்கு 2 களத்திர ஸ்தானம், ஏதோ ஒரு இடத்துல பாதிப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டு உட்காந்துருந்த அமைப்பெல்லாம் மாதிரி புதுசாக ஒரு விஷயம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் அது உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் தான். அந்த திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பையும் அது உண்டாக்கி கொடுக்கும். ஓகே, இந்த புதனை வந்து அப்படியே லைட்டாக தூக்கி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சூரியன் அழகாக இருக்கிற கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம். அரசாங்கம் சார்ந்த இடங்களில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது, அதில் மட்டும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் சனி, இந்த பக்கம் ராகு, இந்த பக்கம் சுக்கிரன், இந்த பக்கம் குரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன்ல, எப்பவுமே கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் அழகாக இருப்பீங்களா இல்லையா? அழகாக இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த தடவை குரு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் வீட்டை அவரே பார்த்துட்டு இருக்காரு. 10ஆவதுக்கு சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாரு. இந்த சுக்கிரன் வந்து பார்க்கறது கரெக்டாக தப்பா அந்த கான்ட்ரவர்சிலாம் வேணாம். 6ஆம் வீட்டு அதிபதி போய் 7ல் இருத்தல், 7ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல் இருத்தல், இப்படிலாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா மொத்தத்தில் வந்து உட்கார்றத விட பார்க்குறதா ரொம்ப அதிகம். நான் இங்கே உட்காந்து என்ன பார்க்குறேன்னு இருக்குல்ல, நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து என்ன பார்க்குறீங்க, நான் இங்கே உட்காந்து உங்களை பார்க்குறேன் இல்லையா? பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி.
அமர்ந்த ஸ்தானத்தை விட பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி அப்படின்ற போது பார்க்குற இடங்கள் மேலோங்க போகிறது. அப்போ உங்கள பார்த்தாலே நெறைய பேருக்கு ஐயோ! ரொம்ப நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளைன்ற மாரிலாம் தோணப்போகுது. ஏன்னா, அந்த வேலையே சுக்கிரன் சூப்பரா பண்ணுவாரு. சுக்கிரன்னாலே அப்படியே ஸ்வீட்டான விஷயம்ல. அது வந்து உங்கள் மேல் பார்வை செலுத்தும்போது, நெறைய பேருக்கு திருமணம் ஆவதற்கு, நெறைய பேருக்கு காதல் கைகூடுவதற்கு, நெறைய பேருக்கு கலைகள் மீதான ஒரு ஆர்வம் வருவதற்கு, நெறைய பேருக்கு வந்து அதுவும் உட்கார்ந்திருக்கிற வீடு புதனோட வீடு. நெறைய பேர் ஃபோன் வாங்குறது, ஹெட்ஃபோன் வாங்குறது, அந்த மாரி நெறைய உடைமைகள் வாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவ நெறைய இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டமா இருக்கு. இதுவரைக்கும் இல்லாம நெறைய ட்ராவல் பண்ண போறீங்க. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எனர்ஜி சூப்பரா இருக்கு. வீடு அப்படின்ற இடத்துல ஏன்டா வீட்டுக்கு போறோன்ற நிலைமையெல்லாம் மாறி, வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாரி வரப்போகுது. ஏன்னா, கொஞ்சம் சனி வக்ரமா இருக்காரு. அம்மாவோட இருந்த இந்த இணக்கமான சூழல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நீடிக்க போகிறது. அப்பாவோட ஹெல்த்த மட்டும் பார்த்துக்கணும். இல்ல பூர்வீக சொத்தின் மீதான வரக்கூடிய வம்பு வழக்குல மட்டும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டா போதும். மத்தபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன்ல, அப்படி தைரியத்தால், தன்னம்பிக்கையால் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய காலமாகத்தான் இந்த 1 மாத காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு. யூசுவலி தனுசுக்கு எப்பயுமே ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபேவரபிளான மாசமா இருக்கும். ஏன்னா, இந்த சூரியனே 9ஆம் வீட்டு அதிபதி. அவர் போய் உட்கார்றது கொஞ்சம் நல்ல நல்ல ஆட்சி பலம் வாங்கி இருக்கிறது, நல்ல பிளெஸ்ஸிங் வாங்கி தரக்கூடிய மாசம். கேதுவும் இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஆகும் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு நெறைய குலதெய்வத்துடைய ஆசி, நெறைய முன்னோர்களுடைய ஆசி. 9ஆம் இடமே வந்து இந்த முன்னோர்களுடைய ஆசியை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். முன்னோர்களுடைய ஆசி நெறைய பேர் திடீர்னு என் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன். இதுவரைக்கும் நான் கண்டுபிடிக்காத குலதெய்வத்த கண்டுபிடிச்சேன் அப்டின்ற மாரி உங்களுடைய ஒரு அமைப்பு நெறைய போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் மேலோங்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு போன மாசம் 17, 18 தேதியிலருந்து ஏன்னா சூரியன் வந்து கடகத்துக்கு வந்திருப்பாரு. அதுலருந்தே இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 15 தேதி வரைக்குமே பயங்கரமான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ தைரியம் மேலோங்கக்கூடிய காலகட்டம். இதான் வேணும். நான் சொன்ன மாரி இந்த 3ஆம் இடம் வலுக்கிறதுன்ற போது நெறைய தைரியம், நெறைய பிளானிங், நெறைய திட்டமிடல். சில பேருக்கு வேற இடத்துலருந்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. யாரெல்லாம் ஃபாரின் போணும்னு நெனச்சீங்களோ, அவங்கலாம் ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லையா? எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபாரின் ஐட்டம் வந்து உங்க கையில சேரும் இந்த தடவ. சேர்ந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒண்ணா ஒரு ஃபாரின் சாக்லேட் கிடைச்சது, ஃபாரின் பெர்ஃப்யூம் கிடைச்சதுன்னு ஏதோ ஒண்ணு இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, அத வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதன் மூலமாக ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு. ஏன்னா, நான் அந்த வக்ரம்னாலே கீழ வச்சு நான் கணக்கு பார்ப்பேன். அது என்னுடைய மெத்தட். வந்தோன்னா, அப்ப ராகு, சனி சேர்க்கை. அது கண்டிப்பா வெளிநாடு, வெளி மாநிலத்த சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பை அது கிரியேட் பண்ணி குடுக்கும். நெறைய பேரு எக்ஸாம் எழுதலாமா? அடுத்து படிக்கலாமான்னு யோசிப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் படிப்பு ஸ்தானம், வித்தை ஸ்தானம். அப்ப நெறைய பேரு விட்ட படிப்ப திரும்ப தொடர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ உருவாகுறதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடியது. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சூப்பரா இருக்கு. ஹெல்த்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடம் சார்ந்த இடத்துல கொஞ்சம் பெயின் வருது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது. த்ரோட்ல கொஞ்சம் சின்னதா எச்சி முழுங்கும்போது ஒரு சின்ன பெயின் வருதுன்ற மாரி கொஞ்சம் புதன் அப்படியே லீலையெல்லாம் காட்டுவாரு. அத மட்டும் நீங்க பார்த்து கொண்டால் போதும். மத்தபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு கவலைகள்லாம் மறந்து காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலம். நெறைய ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வரப்போறாங்க. கம்யூனிகேஷன் மேலோங்க போகிறது. இதுவரைக்கும் நான் நெனச்சேன். ஆனா வெளியில சொல்ல முடியலன்னு சொல்லி சொல்றதுக்கான டைம் இல்லாம திரிஞ்சிட்டு இருந்த அது எதா இருந்தாலும் சரி. நான் இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசு பிள்ளைங்களா. ஓகே. எல்லாத்தையும் இந்த தடவ கம்யூனிகேட் பண்ண போறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம், அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹேப்பியா இருக்க போறீங்க. நல்லா தூங்க போறீங்க. தனுசு ராசிக்காரங்கலாம் பெருசா ராசி பலன்லாம் பார்க்க வேணாம். நல்லா இருக்கு இந்த தடவ. 7ஆம் இடத்துல ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இயங்க போது. அது வாட்டெவர் இட் இஸ் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்க போறாங்களா? இல்ல 2 பேரும் சேர்ந்து பிளஸ் பண்ண போறாங்களான்றத உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யும். இருந்தாலுமே அது நல்லவையாகவே நடக்கும் என்று நானும் என் மீனாட்சியை வேண்டிக் கொள்கிறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தடவ தொட்ட காரியங்கள் எட்டும் துலங்கக்கூடிய காலமாக காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஓகே. நீங்க வந்து ஒரு படிக்கிற தனுசு ராசிக்கார குழந்தைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா மார்க் பண்ணுவீங்க. நெறைய டிராயிங் பண்ணுவீங்க. நெறைய வந்து அடுத்தவங்க குடுத்து டிராயிங் பண்ணிட்டு இருந்த அல்ல மாரி இந்த தடவ நீங்களா சொந்தமா பண்ணுவீங்க. கை வேலையெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருந்தா, வாவ்! சூப்பருங்க. உங்களுக்கு தாங்க நான் சொன்ன மாரி. ஏன்னா தசாபுத்தியெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நெறைய வந்து ஆன்லைன் மூலமா ஏதாவது ஒரு வர்த்தகம் பெறுகிறது. இன்னொரு அ இன்கம்க்கு இன்னொரு விஷயத்த ஜெனரேட் பண்றது, காமர்ஸ் பண்றது, கேமரா பிடிக்கிறது, நெறைய வந்து ஃபோட்டோஷாப்பிங் பண்றது, அப்படி இப்படின்னு நெறைய அடுத்த வருமானத்திற்காக ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயமும் சக்சஸ் ஆக போகுது. 3ஆம் இடம்ன்றாலே முயற்சி ஸ்தானம். முயற்சி பண்ணக்கூடிய எல்லாமே இந்த தடவ வந்து சூப்பரா வந்து கை நீட்டி கேட்கவே வேணாம். அதுவாவே குடுக்க போகுது. அதுதான் இருக்கிறதுலயே சூப்பர். நம்ம கை நீட்டி கேட்கவே வேணாம். நம்ம உட்கார்ந்திருக்கும்போது இந்தான்னு குடுத்தா அது எவ்வளோ ஹேப்பியா இருக்கும். அந்த மாரி இந்த தடவ பிரபஞ்சம் குடுக்க போகுது. ஏன்னா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு நல்லவை மட்டும் தான் உங்களுக்கு குடுக்க போறார். தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மென்ட்ல கவனம். வாரா கடன் வரப்போகுது. யார்ட்டயாவது காசு குடுத்து வராம இருந்ததுனா இந்த தடவ வரப்போகுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரனுடைய அமைப்பு நல்லா இருக்கனால நல்லா அந்த கூகுள் பேல டின் டின் சத்தம்லாம் காதுல கேட்க போகுது.
ஸோ வந்து யார்ட்டையாவது கடன் கொடுத்து வராமல் இருந்ததுன்னா அந்த கடன்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பெருசாக இந்த சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் பயங்கரமாக இருக்குங்க. பயங்கர ஒரு தெய்வ கடாட்சம், தெய்வ அனுகூலம், இந்த 9ஆம் இடமோட முன்னோர்களுடைய ஆசி, குருவின் ஆசி அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இயங்க போகிறீங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. சொல்லவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா செவ்வாயுடைய டிரான்சிட் சூப்பராக இருக்குது தனுசுக்கு. அவர் தான் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதி போய் 10ஆம் இடத்தில் அமர்தல். ரொம்ப ரொம்ப நல்லமான யோகமான காலகட்டங்க. சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. நான் தான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்ன்ற மாதிரி நிறைய வரப்போகுது. கல்யாணத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த 1 மாத காலம் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் கண்டிப்பாக அமையும். நீங்கள் 60 வயதை தாண்டி தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் பேச்சில் மட்டும் கவனம் தேவை. 3ஆம் இடத்து ராகு வந்து தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு உங்களுடைய தசாபுதி ரீதியாக. ஸோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலாட்டி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க. அது கூட எனக்கு தெரிஞ்சு சுக்கிரன் சேர்ந்து அதையும் ஆட்டைப்பட வச்சு அப்படியே நம்ம வீட்டுக்காரமாக வாங்குறதுக்கான நேரமும் இருக்குது. அதனால பெட்ரு வந்து பேசாமல் வீட்டிலேயே சரணாகதி அடைகிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 50 வயசு தாண்டின தனுசு ராசிக்காரங்களை எதுலேயும் தேவையில்லாமல் பண பரிவர்த்தனை வேண்டவே வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, சூப்பர். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை முயல் பார்க்க போகிறீங்க. முயல் பார்க்கும்போது எப்படி முயல் துள்ளி விளையாடுகிறோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் குதூகலமாக இருக்க போகுது என்பதை இந்த சமிக்கைகள் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு. சரி, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். முடியும்னா தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா தேன் கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை தேனாய் கண்டிப்பாக தித்திக்கும்.